இப்போ பார்த்தீங்கன்னா லேட்ரல் என்ட்ரி பற்றி தான் அட்மிஷன் பற்றி தான் பேச போகிறோம். லேட்ரல் என்ட்ரி பிடெக் பிஇ அட்மிஷன் 2024. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷனான கேண்டிடேட் பப்ளிஷ் நாளைக்கு வந்து பண்ணுறாங்க. 24/07/2024 நாளைக்கு 4 மணிக்கு ஈவினிங் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங் அலாட்மெண்ட் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா 25/07/2024 26/07/2024 வந்து 2 டேட்டில் வந்து நடைபெறும்னு இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ் ஷெட்யூலும் கவுன்சிலிங் ஷெட்யூலும் பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ் ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா டிஎன்இஎல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் பண்ணுறதுலேருந்து அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன் கொடுத்ததுலேருந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் முடிகிற வரைக்கும் எல்லா டேட் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் எப்போ கொடுத்துருக்காங்கன்னா பார்த்தீங்கன்னா 7/6/2024 நோட்டிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. அப்ளிகேஷனை ஃபார்ம் ஆன்லைன் மோடில் அப்டேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8/6/2024 உங்களுக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதில் லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட்டு 7/7/2024 க்ளோஸ் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்குது. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எப்போ பார்த்தீங்கன்னா 26/06/2024 to 16/7/2024 வரைக்கும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஆகுது. வெரிஃபிகேஷன் முடிஞ்ச பிறகு இப்போ ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணுறாங்க. இப்போ ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் எப்போ பண்ணுறாங்கன்னா 19/7/2024 இப்போ பப்ளிஷ் பண்ணுறாங்க. அதாவது கிரிவன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குறைந்து இருக்குனாலும் சொல்லி உங்களுக்கு அப்டேட் பண்ணுறாங்க. அப்படின்னா என்னென்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷனில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குது, எங்களுக்கு கம்யூனிட்டியில் ப்ராப்ளம் இருக்குது, இல்லை உங்களுக்கு மார்க் ஷீட்டில் பெர்சன்டேஜில் வந்து கம்மியாக இருக்குது, இந்த மாதிரி பாயிண்டில் கம்மியாக இருக்குது, இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து 20ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு 23ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு குறைகளை வந்து உங்கள் மெயில்லையோ கான்டாக்ட் நம்பர்லேயோ பண்ணிக்கலாம். மெயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெப்சைட்லேயே அமைக்கலாம். கீழே லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மெயில் இருக்கும், உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் இருக்கும். ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரிவைன்ஸ் முடிந்த பொறுத்து ஸ்பெஷல் கவுன்சிலிங் வந்து நாளைக்கு வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. 24/07/2024 to 28 வரைக்கும் கவுன்சிலிங் நடக்குது. ஸ்பெஷல் கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா அது ஸ்பெஷல் கவுன்சிலிங் வந்து நீங்கள் வந்து ஸ்பெஷல் கவுன்சிலிங் என்னன்னே தெரியாமல் இருக்கீங்க நிறைய பேர். அதில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கவுன்சிலிங்கிறது அதில் நிறைய பேர் வருவாங்க. பார்த்தீங்கன்னா 7 பாயிண்ட் ரிசர்வேஷன் பார்த்தீங்கன்னா 6 to 12 வரைக்கும் உள்ள கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த பசங்க, அதுக்கடுத்து வந்து மாற்றுத்திறனாளிகள், அப்புறம் என்ன சொல்கிறது, நிறைய பேர் இருக்காங்க. அதில் வந்து இந்த இராணுவத்தின் முன்னாள் வாரிசுகள், அது மாதிரி நிறைய பேருக்கு வந்து இந்த ஸ்பெஷல் கவுன்சிலிங் வந்து இடஒதுக்கீடு நிறையா கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தா ஜென்ரல் கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கவுன்சிலிங்கை 2 ரவுண்டாக நடத்துகிறாங்க. 2 ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ரவுண்டு 1 ரவுண்டு 2. ரவுண்டு 1 பார்த்தீங்கன்னா 30/7/2024 to 2/8/2024 வரைக்கும் உங்களுக்கு ரவுண்டு 1. ரவுண்டு 2 பார்த்தீங்கன்னா 04/08/2024 to 7/8/2024 வரைக்கும் ரவுண்டு 2 நடத்துகிறாங்க. இதில் ஏன் போன வருஷம் பார்த்தீங்கன்னா 2023 2 ஆண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ரவுண்டாக நடத்துனாங்க பார்த்தீங்கன்னா. ஆனால் இந்த ஒன்றா பார்த்தீங்கன்னா 2 ரவுண்டு தான் நடத்துகிறாங்க. ஏன்னா இந்த வட்டம் அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணவங்க வந்து கம்மியாக இருக்காங்க, அதனால் வந்து 2 ரவுண்டாக நடத்துகிறாங்க. இந்த 2 ரவுண்டும் நடத்துகிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் ஷெட்யூலில் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 99 பாயிண்ட்லேருந்து உங்களுக்கு வந்து 85 வரைக்கும் ஃபஸ்ட் ரவுண்டு, 85 பாயிண்ட்லேருந்து உங்களுக்கு 45 வரைக்கும் உங்களுக்கு செகண்ட் ரவுண்டுன்னு சொல்லி உங்களை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை வந்து நான் போன வீடியோவில் போட்டிருப்பேன், அதை நீங்கள் பார்த்துக்குங்க. அதே மாதிரி சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னா அதாவது என்ன, இப்போ வந்து யாராச்சும் அப்ளிகேஷன் பண்ணாமல் புதுசாக வந்து அப்ளிகேஷன் பண்ணணும், திருப்பி பண்ணணும், அது லேட்ரல் என்ட்ரி மூலமாக எனக்கு சீட்டு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 1ஆம் தேதியிலேருந்து 4ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு இந்த கவுன்சிலிங் நடக்கும். இந்த அப்ளிகேஷன் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணணுன்னா சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதி 8ஆம் மாதம் வந்து வெரிஃபிகேஷன் நடக்குது. சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் ரேங்க் வந்து 6ஆம் தேதி பப்ளிஷ் பண்ணுறாங்க. அதே மாதிரி சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் சாய்ஸ் ஃபில்லிங் பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி வரைக்கும் 7ஆம் தேதி 7/8/2024 2 மணி வரைக்கும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் அலாட்மெண்ட் ஆர்டர் அதாவது 7ஆம் தேதி 8/24 8 மணிக்கு அலாட் பண்ணுற உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் வரும். அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறது வந்து
உங்களுக்கு வந்து அதே 8 மணிக்குள்ளே கன்ஃபார்ம் பண்ணணும். அதே மாதிரி எஸ்சி கேட்டகரி பார்த்தீங்கன்னா 07/8/2024 8 வரைக்கும் உங்களுக்கு அந்த கவுன்சிலிங் நடக்கும். அதே மாதிரி பிஎஸ்சி கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா 09/8/2024 ஆண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் நடக்கும். இதுவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென்டேட்டிவ் ஷெட்யூல் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. யாராச்சும் வந்து உங்களுக்கு தெரியல, அதே பார்த்தீங்கன்னா TNLEA.com அந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அதில் குயிக் லிங்க்குன்னு ஒன்று இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா அந்த டென்டேட்டிவ் ஷெட்யூல் இருக்கும், கவுன்சிலிங் ஷெட்யூல் இருக்கும். அது 2 ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா அது நீங்கள் எந்த ரவுண்டில் வரீங்கன்னு பார்த்துக்கலாம். அதே மாதிரி கவுன்சிலிங் ஷெட்யூலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த பெர்சன்டேஜ் இருக்கீங்களோ அந்த பெர்சன்டேஜுக்குள்ளே நீங்கள் ரவுண்டு 1 ரவுண்டு 2 பார்த்துக்கலாம். தேங்க்யூ.